வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. பாருங்க, நிறைய பேர் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு வெரைட்டி ரைஸ் கட்டிட்டு போனால் பிடிக்காது. அதனால் இன்றைக்கி வந்து நான் ஒரு லஞ்ச் மெனுவில் ஒரு குழம்பும் ஒரு பொரியலும் சீக்கிரமாக எப்படி பண்ணுறது அப்படின்னு செஞ்சு காட்ட போகிறேன். என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாக்கா, உருளைக்கிழங்கு புளி குழம்பும் ஒரு கத்திரிக்காய் வதக்கலும் இப்போ செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் வதக்கலுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். இந்த கத்திரிக்காயில் ஏற்கனவே நான் உங்களுக்கு துவையல் மாதிரி அரைச்சி காமிச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம இதை வச்சு வதக்கல் பண்ண போகிறோம். இப்போ ஒரே ஒரு கத்திரிக்காய் தான், இதுவே வந்து 1/2 கிலோ. 1 ஸ்பூன் கடுகு உளுந்து, 1/2 ஸ்பூன் தனியா, ஒரு தேங்காய் பத்தை, ஒரே ஒரு பத்தையை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 8 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். உளுந்து 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், ஒரு லெமன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை நம்ம தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு புளி குழம்புக்கு தேவையான பொருட்கள். உருளைக்கிழங்கு வந்து ஒரு 300 கிராம். இது ஒரே ஒரு உருளைக்கிழங்காக இருந்துச்சு. நான் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணிங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 3 தக்காளி, பூண்டு வந்து ஒரு 15 பல்லுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை நம்ம தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். 5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கடுகு உளுந்து, தேங்காய் வந்து ஒரு 3 பத்தை இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம குழம்பு தாளிச்சதுக்கப்புறம் இதை அரைச்சிக்கலாம். புளி வந்து ஒரு கோலி உருண்டை அளவு புளி, பெரிய கோலி உருண்டை அளவு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பேருக்கு இந்த குழம்பு, அதனால தான் 5 ஸ்பூன் மிளகாத்தூள் வச்சுருக்கேன். இப்போ இதுலேருந்து நீங்கள் கூட்டுறது குறைக்கிறது 2 பேருக்கு வச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி குறைச்சி போட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம வந்து உருளைக்கிழங்கு புளிக்குழம்பை தாளிச்சிக்கலாம். அடுத்து பக்கத்தில் இந்த கத்திரிக்காய் வதக்கலுக்கு வந்து இந்த கத்திரிக்காவை நம்ம சுடணும். அதுக்காக சுடுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா இந்த மாதிரி குத்திக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சிம்மில் வச்சுருங்க. அப்படியே கம்மியாக அது பாட்னு சுட்டுக்கிட்டே இருக்கட்டும். திருப்பி நம்ம வச்சுக்கிட்டே இருக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவு நான் எண்ணெய் ஊற்றுறேன். பாருங்கள், இப்போ ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் நீங்கள் காலையில் வந்து 2 சைடிஷ் வந்து செய்ய முடியாது. அதனால் ஒரு குழம்பு ஒரு சைடிஷ் மட்டும் செஞ்சு டக்குன்னு எடுத்துன்னு போயிடலாம். இது நல்லா சுட்டோம் அப்படின்னா தான் அந்த டேஸ்ட் வந்து வதக்கும் போது நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி திருப்பி நீங்கள் வந்து இந்த கத்திரிக்காவை வச்சுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் அனல் சாரலை அப்படின்னா கொஞ்சம் ஏற்றிக்கலாம் தீயை. ஆனால் என்னன்னா கருகக்கூடாது. திருப்பி நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த பக்கம் இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த கடுகு உளுந்து போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம். நம்ம அந்த அடுப்பில் வேலை செஞ்சாலும் கூட நம்ம இதை வந்து ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நமக்கு இது வந்து எல்லா சைடும் நம்ம வெந்தால் தான் இதோட டேஸ்ட் வந்து கூட்டி கொடுக்கும். இல்லைன்னா டேஸ்ட் வந்து கம்மியாகிடும். அடுத்த சைடு நம்ம சுடணும் அப்படின்னா இந்த கம்பியை எடுத்துகிட்டு அடுத்த சைடு இப்படி திருப்பிக்கலாம். அப்போ உங்களுக்கு வச்சு சுடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். பாருங்கள், இந்த வெங்காயம் வந்து இப்போ நல்லா வதங்கட்டும். நம்ம இந்த வெங்காயம் வதங்குற அளவு குழம்புக்கும் சேர்த்து நம்ம உப்பு போட்டுடலாம். பாருங்கள், ஒரு 3/4 ஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். இதுவும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய் வந்து சூப்பராக சுட்டாச்சு. இதை வந்து நல்லா நம்ம ஆற விடலாம். கீழே இறக்கி வச்சு நல்லா ஆறட்டும். பாருங்கள், இந்த அடுப்பில் இப்போ நம்ம கத்திரிக்காய்க்கு தேவையானதெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை தக்காளி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த உருளைக்கிழங்கு புளிக்குழம்பு வந்து குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம வந்து நீட்டாக அந்த உருளைக்கிழங்கை வந்து போட்டிருக்கோம். அதனால் அவங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. பாருங்கள், இது கத்திரிக்காய்க்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். தனியா போட்டிருக்கேன். அடுத்து ஜீரகம் போட்டிருக்கேன். இப்போ இந்த மிளகு போட்டுக்கலாம். அடுத்து இந்த உளுந்து நல்லா வெறும் கடாயிலேயே அதை வறுத்துருங்க. பாருங்கள், இப்போ இதில் வந்து காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். அடுத்து இந்த தேங்காயும் போட்டு எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா வெறும் கடாயில் நான் இதை வறுத்துட்டேன். இதை நம்ம இப்போ இறக்கி வச்சுட்டு நல்லா ஆறட்டும். அந்த கத்திரிக்காவை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இப்போ இதில் இந்த மிளகாத்தூள் போட்டுருவோம். பாருங்கள், இப்போ இந்த உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுறலாம்.
இந்த குழம்பு பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து இப்போது இதோட வந்து நம்ம புளியை ஊற்றிட்டோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு வந்து ஒரு மாதிரி ஹார்டாகிடும். அதனால் இதை வந்து நல்லா கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் உருளைக்கிழங்கு பாதி வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நம்ம புளி விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். பாருங்கள், இந்த கத்திரிக்காய் இப்போது நம்ம இந்த தோலை உரித்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு இதை வந்து என்ன ஷேப்பில் வெட்டிக்கணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வெட்டிக்கலாம். இப்போ இதை வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம கத்திரிக்காய்க்கு வறுத்து வச்சுருக்க இந்த மசாலாவை பொடி பண்ணிக்கலாம். தண்ணி விட்டு அரைக்க வேணாம், பொடி பண்ணால் போதும். பாருங்கள், இப்போ இந்த புளி தண்ணியை இதில் விட்டுருவோம். பார்த்துக்கோங்க, ஒரு சில புளி வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். அந்த மாதிரி புளியாக இருந்தால் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நல்ல கொஞ்சம் புளிப்பு இல்லாத புளியாக இருந்தால் நீங்கள் வந்து ஊற்றிடலாம். பாருங்கள், இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி வச்சு இது நல்லா கொதித்த உடனே நம்ம தேங்காய் அரைச்சி பால் எடுத்து விட்டுடலாம் இதில். இப்போ பாருங்கள், இந்த கத்திரிக்காய்க்கு ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். பொடி வந்து இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி கொருன்னு அரைச்சிக்கோங்க, நைஸாலாம் அரைக்க வேணாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு. இந்த கடுகு உளுந்து இதில் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காவை இந்த எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இதில் இந்த மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த லெமன் வந்து ஒரு லெமன் புழிஞ்சு விட்டுடலாம். ஏற்கனவே நம்ம சுட்டப்பவே இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் உள்ளே இருக்கிறதெல்லாம் இந்த வதக்கிறதுலையே நல்லா வெந்துடும். நார்த்து சைடு இந்த கத்திரிக்காய் செஞ்சு இது சப்பாத்திக்கு வந்து சைடிஷாக வச்சுப்பாங்க. நமக்கு தான் கொஞ்சம் வந்து கிரேவியாக வேணும். அவங்களுக்கு இந்த மாதிரி இருந்தாலே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க, இப்போ இந்த பொடியை வந்து இதில் நம்ம போட்டுடலாம். சூப்பரான ஒரு சுவையான ஒரு கத்திரிக்காய் வதக்கல் ரெடி ஆயிடுச்சு. செம்ம வாசனையாக இருக்குங்க இந்த பொடி போட்டோடனே. கொஞ்சம் அந்த எண்ணெயிலேயே இந்த மசாலா வந்து பச்சை வாடை போகிற வரைக்கும் இப்படி வதக்கிக்கலாம். நான் கம்மியான தீயில வச்சு தான் வதக்கிட்டு இருக்கேன். அதுலேயே வந்து இது நல்லா வதங்கிடும். இந்த தேங்காவை அரைச்சி நம்ம பால் மட்டும் எடுத்து குழம்புல விட்டுக்கலாம். தேங்காய் அரைச்சி நான் பால் எடுத்துட்டேன். இப்போ இதில் விட்டுக்கலாம். கிண்டிட்டு கொஞ்ச நேரம் மூடி ஒரு கொதிச்சோடனே இறக்கிடலாம். இப்போ கத்திரிக்காய் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், சூப்பரான உருளைக்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம இறக்கிடுவோம். ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு, ஒரே ஒரு சைட் டிஷ்ஷு கத்திரிக்காய் வதக்கலும் ஒரு உருளைக்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அவசரமாக ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு குழம்பு, ஒரு வந்து பொரியலோ இல்லை கூட்டோ இல்லை வதக்கலோ இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.